ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நளினி தனது தந்தையின் ஈமச்சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் அளித்திருக்கும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று வரக்கூடிய நளினி தன்னுடைய தந்தை சங்கர நாராயணன் ஈமச்சடங்கு நிகழ்வில் பங்கேற்பதற்காக பரோலில் நேற்று மாலை வேலூர் மத்திய சிறையிலிருந்து புறப்பட்டு தற்போது சென்னை வந்திருக்கிறார். நேற்று மாலை 4 மணிக்கு வேலூர் மத்திய சிறையிலிருந்து புறப்பட்டு நேற்று இரவு 9 மணிக்கு தன்னுடைய சகோதரர் வீடான கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் நேற்று இரவு 9 மணியில் அவர் வந்திருந்தார். சரியாக இன்று காலை 9:40 மணி அளவில் நளினியின் தந்தை சங்கர நாராயணன் ஈமச்சடங்கு நிகழ்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் நளினி மற்றும் நளினியுடைய உறவினர்கள் மற்றும் தற்போது பங்கேற்று இருக்கிறார்கள். ஏற்கனவே 3 நாள் பரோல் அனுமதி கேட்டிருந்த நளினிக்கு 1 நாள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4 மணி வரை அவர்களுக்கு பரோல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை உயர்நீதிமன்றம் நளினி ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடாது என்ற உத்தரவும் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். அதே போன்று நளினியை தனியாக அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசக்கூடாது என்ற தகவல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று மாலை 4 மணி வரை அவருக்கு பரோல் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் இன்று மதியம் 12 மணி அளவில் சென்னையிலிருந்து அவர் புறப்பட்டு வேலூர் மத்திய சிறைக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தற்பொழுது கோட்டூர்புரத்தில் நடந்து வரக்கூடிய இந்த ஈமச்சடங்கு நிகழ்வில் அவர் பங்கேற்றிருக்கிறார். நேற்று இரவு 9 மணிக்கு இந்த கோட்டூர்புரம் வீட்டிற்கு வந்த அவர் தனி அறையில் இன்று காலை வரை அவர் இருந்தார். அதே போன்று துப்பாக்கி ஏந்திய போலீசார் கண்காணிப்பு பணியிலும் பாதுகாப்பு பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். வேலூர் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கென்னடி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மதியம் இந்த ஈமச்சடங்கு நிகழ்வு முடிந்து மாலை 4 மணிக்கு வேலூர் மத்திய சிறையில் அவர் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் ராஜ்குமார்.